Very good evening, everyone. So, welcome to the session. In this session, we are going to deal about wastewater engineering. Anjali, very good evening, ma. So, before moving on to the session, let me ensure that my voice is audible clearly as well as the screen is visible. ஒரு thumbs up மட்டும் கொடுத்துருங்கம்மா, நம்ம அந்த session start பண்ணிடலாம். So far we have dealt with water supply engineering, இல்லையா? So in the session we are going to deal about wastewater engineering. Main question asking part in the particular session கேக்குறாங்க அப்படிங்கும்போது நிறைய terms base பண்ணி question கேட்பாங்க. ஓகேவா? அது எல்லாமே இந்த particular sessionல நம்ம கவர் பண்ண போறோம். Okay? So am I audible? And we are going to discuss some questions related to that particular topics also. Nandakumar, very good evening. Okay, perfect. So let's move to this session. Wastewater engineering எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது, so first of all, the environmental engineering is split into 4 major parts இல்லையா? Water supply engineering படிப்போம், wastewater engineering, then we moved on to air pollution and solid waste management. இதுல water supply engineeringல we start off with source, next demand எவ்வளோன்னு calculate பண்ணோம், and once நான் demand எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சோர்ஸ்லேருந்து எவ்வளோ வாட்டர் எடுக்கணும்னு எனக்கு தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் ஜஸ்ட் வாட்டர் எடுத்து சப்ளை பண்றதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வி ஜஸ்ட் சப்ளை இட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தட் வி ஃப்ரேம்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து வி டெல்ட் ஆல் திஸ் திங்ஸ். இப்போ when we move on to the wastewater engineering, இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் சப்ளை பண்ண அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதை we people tend to use it. Okay, once அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது என்னவா மாறும்? வேஸ்ட் வாட்டரா மாறும். ஸோ அந்த வேஸ்ட் வாட்டரை அப்படியே விட்டுறலாமா அப்படின்னா இல்லை. We engineers, we need to collect all those wastewaters from the community. Okay, அந்த particular communityல இருந்து wastewaters எல்லாத்தையும் கரெக்டா கலெக்ட் பண்ணி அது பர்ஃபெக்டா இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்றது நம்மளோட வேலை தான். ஸோ அந்த பார்ட்டை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் பார்ட்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த சீவேஜ், தென் வேஸ்ட் வாட்டர், சுலேஜ், இது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம சப்ளை பண்ண வாட்டர் ஆஃப்டர் தி யூசேஜ் ஆஃப் ஹியூமன் it tend to create a waste water. So அதுதான் ஃபர்தரா நம்ம எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல இருக்கிற டேர்ம்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் சீவேஜ். சீவேஜ்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ லிக்விட் வேஸ்ட் ஃப்ரம் தி கம்யூனிட்டி. ஸோ நான் மேபி ஒரு 100 லிட்டர் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு பர் டே வந்து சப்ளை பண்றேன். ஓகே, பர் பர்சன் பர் டே வந்து 100 லிட்டர் சப்ளை பண்றேன் அப்படிங்கும் போது he just used that water and created 80 liters of waste. 80 liters of waste water. இதுதான் வந்து நம்மளோட யூஷுவல் கால்குலேஷன் படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது. அதாவது எவ்வளோ வேஸ்ட் வாட்டர் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னா 80% ஆஃப் தி வாட்டர் சப்ளை இதுதான் வந்து வேஸ்டா ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இட்ஸ் ஜஸ்ட் அசம்ஷன். ஸோ வாட் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், ஒரு 100 லிட்டர் நான் சப்ளை பண்றேன் அப்படின்னா 80 லிட்டர் எனக்கு வேஸ்ட் வாட்டர் கன்வெர்ட் ஆகுது. அந்த வேஸ்ட் வாட்டரை நான் கரெக்டா கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டியில இருக்கிற லிக்விட் வேஸ்ட்டை டினோட் பண்றது இந்த சீவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் லிக்விட் வேஸ்ட் மேபி ஆர்கானிக் மேட்டர்ஸா இருக்கலாம், பாக்டீரியாஸா இருக்கலாம், ஓகே, இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் அதுல பிரசென்டா இருக்கலாம். ஸோ most of the amount of sewage is made up of organic matters and bacteria அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாக்டீரியா இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கும் போதே you get to know we have to treat it very wisely. Okay, fine ma. And this sewage contains 99.9% of liquid. இதுவும் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. It contains 99.9% of liquid and 0.1% of solid. Even though இந்த sewage வந்து it seems to look like ஒரு செமி சாலிட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னாலுமே இதுல பிரசன்ட் ஆயிருக்க லிக்விட் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் when compared to our solid content. ஓகேவா? ஓகே, so let's talk about sewer. ஸோ சீவேஜ் பத்தி நம்ம கிளியரா பார்த்துட்டோம். எப்படி உருவாகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம எடுத்துக்கணும், 80% எடுத்துக்கணும், அதை மறந்துடாதீங்க. 80% ஆஃப் வாட்டர் சப்ளை நம்ம சீவேஜ் அமௌண்ட்டா எடுத்துக்கணும். அண்ட் இதுல ஆர்கானிக் மேட்டர், பாக்டீரியல் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தென் காம்போசிஷன் ஆஃப் சீவேஜ் வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
Let's talk about sewer. Sewerனா என்ன? இந்த டேர்ம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இப்பதான் வந்து ப்ரிப்பரேஷனுக்குள்ள வரீங்க அப்படிங்கும் போது you get confused with what is sewage, what is sewerage, what is sewer. Sewer வேற, sewerage வேற, sewage வேற. ஓகேவா? So பாக்குறதுக்கு everything looks similar, no? Don't get confused. Okay. So sewer is a underground conduct or pipe through which sewage is conveyed. So என்ன ஒரு distribution system அங்க இடத்துல நான் டிசைன் பண்ண போறேன் to dispose the waste. கம்யூனிட்டில இருந்து அழகா அந்த வேஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணும் இல்லையா? சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு பர்டிகுலர் பைப் லைன் அண்டர் கிரவுண்ட் கண்டக்ட் அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீவர் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. அடுத்து சலேஜ், a very very important question asking part. It been a favorite questions for all the boards like RRB இருக்கட்டும் SSC இருக்கட்டும். இந்த சுலேஜ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சுலேஜ் அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா the liquid discharge from kitchen, bathroom, washing places, wash basins are known as sewage. That means what ma'am அப்படின்னா overall waste எனக்கு generate ஆகுது. அதுல human excreta or else animal excreta இதுவுமே மிக்ஸ் ஆகல அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேஸ்ட் நான் என்ன டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம்? sewage அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். And this is also termed as a grey water. Important question asking part. Okay, grey water is what அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. It is nothing but sewage, the waste that is directly comes from kitchen, bathroom, wash basins and laundry. இது மாதிரி எந்த இடத்துலலாம் வந்து அந்த human excreta and animal excreta வந்து அந்த particular wasteல கலக்கலையோ we get to see that particular waste as a sewage. Okay, so it is merely wastewater, does not create any bad smell. ஏன் இது வந்து bad smell create பண்ணல? Because இதுல ரொம்ப அதிகமான ஆர்கானிக் கண்டென்ட்ஸ் எதுவும் பிரசன்ட் ஆகல. ஸோ அப்படிங்கும் போது டீகம்போசிஷன் நடக்கிறதுக்கு அங்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ டசன் ரெப்ரசன்ட் அதாவது கண்டாமினேட் ரொம்ப அதிகமா இருக்குமா இங்க அப்படின்னா இல்ல. சலேஜ் பொறுத்த வரைக்கும் there won't be any contamination happening there and moreover இங்க வந்து டீகம்போசிஷன் ப்ராசஸ் எதுவும் நடக்காதனால பேட் ஸ்மெல் எதுவும் கிரியேட் ஆகாது. and this is also termed as grey water. and yeah, we have garbage. ஸோ பேசிக் டேர்ம்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னா இல்லையா, கார்பேஜ்னா என்ன அப்படிங்கிறதையும் கொஸ்டின் கேட்கலாம். திஸ் இஸ் அ ட்ரை ரெஃப்யூஸ் இன் விச் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிக் வேஸ்ட் நம்ம கிச்சன்ல அம்மா வந்து ஏதாவது சமைக்கிறாங்க அப்படிங்கும் போது பீல் பண்ணுவாங்க. ஓகேவா, லைக் ஒரு கேரட் இருக்கு அப்படின்னா she tend to peel and there is a lot of vegetable waste created and fruit waste, grasses, nuts. Most of the organic contents present ஆயிருக்கு அப்படின்னா we call that particular thing as a garbage. ஓகேவா, so this is the difference between refuse and garbage. Refuseக்கும் garbageக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா refuseல it may contain the inorganic thing also, but garbageல there will be only organic matters present. ஓகேவா, so let's talk about the sewerage. Sewerage வேற அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இங்க sewage பார்த்தோம், sewer பார்த்தோம். sewerage அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா the conducting system or the overall நான் என்ன பண்றேன், வீட்ல இருந்து ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்டை கம்யூனிட்டில இருந்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்றேன் பாத்தீங்களா, அதுக்கு ஓவராலா நான் ஒரு கேரிங் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்றோம்ல, அதுதான் வந்து சீவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இட் இஸ் ரெப்ரசென்ட் as சீவரேஜ் சிஸ்டம் as well. So the entire science of collecting and carrying the sewage by water carriage system through sewer is termed as a sewerage. அவங்க கிரியேட் பண்ண அந்த சிஸ்டம்க்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீவரேஜ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ சீவேஜ் பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். அதுக்கு முன்னாடி I'm going to tell you what is night soil also. Okay, they will ask you what is night soil. So night soil அப்படிங்கிறது முழுக்க முழுக்க it contains more of organic matters and human excreta, animal excreta இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா present ஆயிருக்கு. ஓகே, இதெல்லாம் அதிகமா present ஆயிருக்கு அப்படிங்கும் போது we tend to call that as a night soil. This night soil is also termed as black water. Grey water னு ஒன்னு பார்த்தோம். யாருப்பா, who is grey water? Just tell me in a comment section. So night soil அப்படிங்கிறது more like it contains lot of human excreta and animal excreta. அது ஆர்கானிக் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா பிரசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது நம்ம நைட் சாயில் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ கிரே அண்ட் திஸ் நைட் சாயில் இஸ் ஆல்சோ டர்ம்ட் அஸ் பிளாக் வாட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கிரே வாட்டர் அப்படிங்கிறது என்ன டேர்ம்? Tell me in the comment section.
Okay, I'll just carry on. pH of the fresh sewage is more than 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ யூஸ்வலாக ஃப்ரெஷ் sewage அண்ட் செப்டிக் sewage இது வந்து அசிடிக் நேச்சரில் இருக்குமா ஆல்கலைன் நேச்சரில் இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப அடிக்கடி ப்ராமினெண்ட்டாக கேட்குறாங்க சரிங்களா. ஸோ த pH of a fresh sewage is more than 7. Okay, what is the average range? 7.5 to 9.5 and fresh sewer is alkaline in nature அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ யூஸ்வலாக ஃப்ரெஷ் சீவேஜ்ல வந்து அல்கலைன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த pH ரேஞ்ச் எதுக்குள்ள ஃபாலோ ஆகும் அப்படின்னா 7.5ல இருந்து 9.5 ரேஞ்சுக்குள்ள ஃபாலோ ஆகும். அண்ட் pH of the septic sewage is less than 7 and it falls in the range of very good ma Anjali. Grey water is a sewage. So average range is 6.5 to 4.5 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் அசிடிக் இன் நேச்சர். எதனால மேம் ஒரு அல்கலைன் நேச்சர்ல இருக்கிற அந்த சீவேஜ் வந்து எனக்கு அசிடிக் நேச்சரா மாறுச்சு? SKM JDO test series is available with discussion. You can call our academy number for more details. Okay, so 6.5 to 4.5 எதனால மாறுச்சு அப்படின்னா because of the bacterial action. Okay, bacterial action under anaerobic condition. அனரோபிக் கண்டிஷன்ல பாக்டீரியல் ஆக்ஷன் நடக்கிறதுனால இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஆசிட் ஜென்ரேஷன் ரொம்ப அதிகமா மாறுச்சு. அதனால the water tend to become acidic in nature. ஓகேவா. so this is how this fresh sewage becomes acidic after it gets septic. ஸோ நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஓகே பாண்டிச்சேரி JEE as well as TNPSC JDO அதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா. as well as டெஸ்ட் சீரிஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸில் கிடைக்கும் as well as விநாயகர் சதுர்த்தி ஆஃபரும் போயிட்டு இருக்குமா. ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு ஜாயின் ஃபார் பாண்டிச்சேரி JEE or TNPSC JDO just make use of this opportunity because this is a one time opportunity. விநாயகர் சதுர்த்திக்காக ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆஃபர்ஸ் are till available 6th September 2024. ஸோ இப்போ ஆன்லைன் செஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும் போது யூ வில் பி ஹேவிங் இது மாதிரி லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ வில் பி ப்ரொவைட் வித் ரெக்கார்டட் வீடியோஸ் ஃபார் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் எல்லா பேக்கேஜுமே உங்களுக்கு வந்து இதுலேயே ஃபாலோ ஆயிரும். ஸோ ஃபார் அட்மிஷன் டீடைல்ஸ் யூ கேன் கால் திஸ் நம்பர் 8190879379 ஃபார் தி மோர் டீடைல்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட்டிங் பேக் டு தி கான்செப்ட்ஸ். ஸோ பேசிக் டேர்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் சீவேஜ், சீவரேஜ், தென் நைட் சாயில்னா என்ன, கிரே வாட்டர், சலேஜ்னா என்ன, ரெஃப்யூஸ்னா என்ன, கார்பேஜ்னா என்ன, இந்த மாதிரி பேசிக் டேர்ம்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் சம் மோர் திங் ரிகார்டிங் டு திஸ் சீவேஜ். சீவேஜ்ல ரொம்ப அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்க காம்பனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தே மென்ஷன் தட் ஒன் இஸ் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் another one is bacteria. ஓகேவா. ஸோ திஸ் பாக்டீரியா இஸ் மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அண்ட் தே ஆர் grouped as aerobic, anaerobic and facultative. ஸோ 3 types of bacteria நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு ரொம்ப காமனாக. இதில் aerobic அப்படிங்கும் போது இட் கேன் சர்வைவ் அண்டர் தி presence ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா. ஸோ அது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். ஏரோபிக் அனரோபிக்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திஸ் இஸ் presence ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் திஸ் இஸ் absence ஆஃப் ஆக்சிஜன். Okay, and when you talk about the facultative அப்படிங்கும் போது it can survey both presence as well as absence. Okay, both presence as well as absence. So facultative question கேட்கலாம். Kindly note this, what is facultative bacteria அப்படின்னு question கேட்கலாம். Apart from that, இது எல்லாமே வந்து direct diploma books வந்து எடுத்துட்டு வந்த content தான். So definitely it is going to help you out. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்வெர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ லோ மோஸ்ட் லெவல் ஆஃப் அ சீவர். ஸோ இது மாதிரி சீவர் நம்ம கிரியேட் பண்ணுறோம் என்ன ஷேப்பில் வேணாலும், ரெக்டாங்குலர், சர்க்குலர், வாட் எவர் த ஷேப் மேபி, த லோ மோஸ்ட் லெவலில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்வெர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேர்மே பார்த்துக்கோங்க, தே கேன் ஆஸ்க் யூ. ஓகே, அடுத்து எஸ் அதர் டேர்ம்ஸ் வி நீட் டு டிஸ்கஸ் திஸ் ட்ரை வெதர் ஃப்ளோ அண்ட் வெட் வெதர் ஃப்ளோ. வாட் இஸ் திஸ் ட்ரை வெதர் ஃப்ளோ அப்படின்னா it is a normal flow during a summer season. யூஸ்வலா சம்மர் சீசன்ல ரொம்ப லைக் ரெயின்ஃபால்லாம் அதிகமாக இருக்காது இல்லையா. அப்போ அங்க அந்த பர்டிகுலர் சிட்டிலையோ இல்ல கம்யூனிட்டிலையோ ஜென்ரேட் ஆகுற வேஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி லைக் டொமஸ்டிக் வேஸ்டா இருக்கலாம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டா இருக்கலாம். ஏன் அப்படின்னா ரெயின்ஃபால் இருக்காது, எனக்கு அந்த நாள வேஸ்ட் எதுவும் ஜென்ரேட் ஆகுது. கரெக்டா. ஸோ ட்ரை வெதர் ஃப்ளோ இஸ் நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் சானிட்டரி சீவேஜ், இட் இஸ் நத்திங் பட் டொமஸ்டிக் சீவேஜ்
domestic sewage and industrial sewage. இது ரெண்டுமோட காம்பினேஷன் தான் என்னது dry weather flow. அடுத்து wet weather flow எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது it is a normal flow during a rainy season. ஸோ இங்க rainy season அப்படிங்கும் போது யார் இங்க இன்ட்ரடியூஸ் ஆவாங்க? Storm water அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ wet weather flow is a combination of domestic waste, industrial waste and storm water. ஸோ ட்ரை வெதர் ஃப்ளோனா உங்களுக்கு என்ன ஞாபகம் ஒன்றும் ஓகே சம்மர் சீசன் மேம் சொன்னாங்க. தென் இட்ஸ் கம்ப்ரைசஸ் ஒன்லி 2 திங்ஸ். ஒன்று வந்து சானிட்டரி சீவேஜ், another one is industrial sewage. And wet weather flowனோடனே நார்மல் டியூரிங் தி ரெய்னி சீசன். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ். டொமஸ்டிக் சீவேஜும் இருக்கும், அதாவது சானிட்டரி சீவேஜ்னு மென்ஷன் பண்ணலாம், ஓகேவா. அடுத்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இருக்கும் அண்ட் ஸ்டோம் வாட்டர் இருக்கும், ஓகேவா. அண்ட் what is storm water அப்படின்னா it is a rain water of a locality. நம்ம மழை பெய்யறது எல்லாமே எனக்கு storm water கன்வெர்ட் ஆயிருமா? கிடையாது. There will be like losses due to percolation, infiltration, depression loss ஆகலாம், ஓகே. தென் இந்த மரம்லாம் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் அந்த லீஃப்லலாம் பட்டு இன்டர்செப்டிங் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா லாஸும் ஆனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க வாட்டர் எனக்கு எவ்வளோ ரன் ஆஃப் ஆகுதோ, ஓகே, எவ்வளோ ரன் ஆஃப் ஆகுதோ அதுதான் வந்து நான் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டோம் வாட்டர் அப்படின்னு எடுத்துப்பேன், ஓகே. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த ரெயின் வாட்டர் தட் இஸ் அவைலபிள் ஆஃப் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆர் லொக்காலிட்டி. நெக்ஸ்ட் வந்து சப்சாயில் வாட்டர். The underground, unfortunately, the groundwater enters in sewer line due to the defects in a sewer. It is called as a subsoil water. ஸோ எப்பவுமே நான் ஒரு சீவர் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இஃப் திஸ் சீவர் இஸ் கேபிள் ஆஃப் கேரிங் 100 meter cube of water, okay, 100 meter cube of water, டைரக்டா நான் கலெக்ட் பண்ற அந்த குவான்டிட்டியும் 100 meter cube இருந்துச்சுன்னா இந்த சீவர் வந்து எனக்கு கலெக்ட் ஆகும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா you have to give some extra space for the infiltration. கிரவுண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கிற இந்த வாட்டர், ஓகே, இங்கே நமக்கு வாட்டர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கலாம், இங்க இருக்கிற இந்த வாட்டர் இன்ஃபில்ட்ரேட் ஆயிட்டு சீவர்ல போகுது அப்படின்னா there will be, நான் கேல்குலேட் பண்ணதை விட எக்ஸஸான வேஸ்ட் வந்து அந்த சீவர்ல டிராவல் பண்ணதுன்னு அர்த்தம், கரெக்டா. ஸோ ஹியர் வி ஹாவ் டு கிவ் த அலவன்சஸ் ஃபார் தி சப்சாயில் வாட்டர் ஆல்சோ. ஸோ அந்த வாட்டர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்சாயில் வாட்டர்னு சொல்றாங்க. இதை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் நத்திங் பட் கிரவுண்ட் வாட்டர் enters to the sewer line due to the defect of sewer line, ஓகே, ஃபைன். அடுத்து வந்து ஸ்லெட்ஜ். ஸ்லெட்ஜ்னா என்ன? இந்த டேர்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ஸ்லெட்ஜ்? இட்ஸ் நத்திங் பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேங்க், செடிமெண்டேஷன் டேங்க் அது மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம், ஓகே. இஃப் ஐ ஸ்டோர் அ சீவேஜ், அ வேஸ்ட் வாட்டர் இன் தட் பர்டிகுலர் டேங்க், இதில் நிறைய சஸ்பெண்டட் மேட்டர்ஸ், ஆர்கானிக் மேட்டர்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைம் போக போக செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பர்டிகுலர் வேஸ்ட் தட் இஸ் செட்டில்டு in a settling tank or what are the tank we use, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா sludge அப்படின்னு சொல்றோம். So it is the organic matter deposited at the bottom of a sedimentation tank. And next we have self-cleansing velocity, a very very important question asking part. So it is a velocity of a wastewater in a sewer line. So ஒரு particular sewer lineல என்ன velocity இருக்கு அப்படிங்கறத நம்ம self-cleansing velocity அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் self-cleansing velocityன்னு வச்சிருக்காங்க. சிம்பிளா sewer velocityன்னு வைக்கிறது இல்லைன்னா velocityனே வைக்கிறது அப்படின்னா இந்த self-cleansing velocityல நான் மெயின்டைன் பண்றேன், என்னோட சீவர்ல ஃப்ளோ ஆகுற சீவேஜை self-cleansing velocityல மெயின்டைன் பண்றேன் அப்படிங்கும் போது the soil particles not going to settle down at the bottom as well as it does not score the sewer line. So என்ன நடக்குது? சப்போஸ் இதுதான் நம்மளோட சீவர், இதுல சீவேஜ் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, ஓகே, சீவேஜ் இஸ் ஃப்ளோயிங். இஃப் இட் இஸ் ஃப்ளோயிங் இன் அ வெரி லோ வெலாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? the suspended particles tend to settle. நோ, ரொம்ப மெதுவா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது suspended particlesலாம் என்ன ஆகும்? கீழே வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இப்படி செட்டில் ஆச்சு அப்படின்னா இந்த சீவரோட கெப்பாசிட்டி எனக்கு என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. the sewer's capacity get reduced. இது ஒரு பிரச்சனை. இல்லை மேம் எனக்கு வந்து ரொம்ப வேகமா போகுது, அப்போ வந்து செட்டிலிங் நடக்காது, இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னா if it is moving very fastly, okay, if it is moving very fastly, the suspended solids or organic matters that is present in a sewer, okay, tend to create the friction over the sewer line. இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். இதனால ஸ்கோரிங் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, ஓகே. இந்த இடத்துல அந்த ஓவரால் சீவர் வந்து மேலெல்லாம் அப்படியே பட்டு ஸ்கோரிங் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ த திங் இஸ்
நம்ம ரொம்ப ஸ்லோ ஸ்பீட்ல கொடுத்தோம் அப்படின்னா சில்ட்டிங் நடக்குது, ரொம்ப ஹை ஸ்பீட்ல சப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்கோரிங் நடக்குது. எனக்கு சில்ட்டிங்கும் நடக்கக்கூடாது, ஸ்கோரிங்கும் நடக்கக்கூடாது. ஓகே, பட் பக்காவான வெலாசிட்டியில நான் வந்து சப்ளை பண்ணும் அப்படின்னா that velocity is termed as a self-cleansing velocity. If you allow the self-cleansing velocity as a sewer velocity, there won't be any formation of settling as well as scoring. So neither scoring occur as well as settling occur. இதுதான். So this is the reason. Okay, so next let's move on to the system of sanitations. So இதுக்கு முன்னாடி நம்ம we dealt with lot of basic terms. எல்லாமே வந்து question கேட்கலாம், and நான் previous year questions pick பண்ணிட்டு வந்திருக்கேன், don't worry. அது உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க with this explanations. Okay, so let's move on to the system of sanitation. So இதுவும் important question asking பார்க்கலாம். So sanitation sewerage systemலாம் நம்ம டிசைன் பண்றோம் இல்லையா, இங்க two major systems வந்து ஃபாலோ பண்றோம். ஒன்னு வந்து கன்சர்வன்சி சிஸ்டம், இன்னொன்னு வாட்டர் கேரியேஜ் சிஸ்டம். இந்த கன்சர்வன்சி அண்ட் வெசல் இஸ் வாட்டர் கேரியேஜ், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கன்சர்வன்சி அப்படிங்கிறது நம்ம அந்த காலத்துல ஃபாலோ பண்ண ஒரு சிஸ்டம். இட் இஸ் அ ட்ரை சிஸ்டம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட். இட் இஸ் அ ட்ரை சிஸ்டம். ஸோ இன் விச் வித்தவுட் எனி லிக்விட் ஃபார்மேட் the waste are collected. நான் வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விட் ஃபார்மேட்டும் எதுவும் சப்ளை பண்ணாம வேஸ்ட் என்ன பண்றேன், போயிட்டு ஹியூமன் பீயிங் டைரக்டா போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க பாத்தீங்களா, வீட்டுக்கு எவ்வளோ குப்பை இருக்கு அப்படின்ட்டு. இதுதான் வந்து நம்ம ட்ரை சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து இப்போ இது ரொம்ப ப்ராமினென்ட்டா இல்ல மேம் அப்படின்னா, திஸ் இஸ் வெரி கண்டாமினேட்டிங். ஓகேவா, ரொம்ப பேண்டமிக் காஸ் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய அதிகம். ஏன் ஹியூமன் பீயிங்கோட ஹெல்த் எஃபெக்ட் ஆகலாம். யார் வந்து கலெக்ட் பண்றாங்களோ அந்த கலெக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹெல்த் வந்து இம்பாக்ட் ஆகலாம். ஸோ இதனால this is not suitable nowadays. Okay, so in the system different type of refuse are collected separately, then each type is carried and suitably disposed of. So தனித்தனியா கலெக்ட் பண்ணுவாங்க. லைக் நம்ம ஏரியாலாம் பார்த்துப்பீங்களா, மக்கும் குப்பை தனியா, மக்காத குப்பை தனியா, அது மாதிரி தனித்தனியா கலெக்ட் பண்ணி they will dispose it. இதுதான் வந்து கன்சர்வன்சி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. And finally they dispose the things in natural river or water courses. வாட்டர் கேரியேஜ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, சீவேஜ் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு பர்டிகுலர் ஹோம் இருக்கும், அங்க ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட் எல்லாத்தையும், ஓகே, இது எல்லாமே வந்து சீவர் மூலமா கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், ட்ரீட்மெண்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து வாட்டர் கேரியேஜ் சிஸ்டம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ டெர்ம்ட் as a wet system. This is also termed as what? Wet system. So in the system, water is used as a medium to convey the sewage to the point of its treatment or disposal in a harmless manner without causing any nuisance. So ஒரு டியூப்ல தான் அல்லது ஒரு பைப் லைன்ல தான் நம்மளோட வேஸ்ட் ஃபுல்லாவே ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு மூவ் ஆக போகுது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல there won't be any contamination, there won't be any harmful thing happening to a human being. இங்க வந்து ஹியூமன் பீங்கோட ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப மினிமம். ஸோ இதை வந்து சேஃபர் சைடு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம கேரி அவுட் பண்றதுனால திஸ் இஸ் டெர்ம்ட் as a wet system அப்படின்னு சொல்றாங்க. Okay, the garbage is collected and conveyed as in a case of conservancy system. The stormwater may be carried separately, may be allowed to flow with the sewage. So garbageங்கிறது அதாவது இப்போ லைக் என்ன சொல்லலாம், ஒரு பாத்ரூம் வேஸ்ட், லாண்ட்ரி வேஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் என்ன பண்றேன், சீவர் லைன்ல கனெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறேன். கிச்சன் வேஸ்ட் அண்ட் தென் இப்போ ஒரு பேப்பர் வேஸ்ட் அது மாதிரிலாம் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அதை நம்ம அந்த மாதிரி ஆர்கானிக் திங்ஸ் எல்லாத்தையும் தனியா நம்ம கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்ல தான் கலெக்ட் பண்ண போறோம். அதை போயிட்டு நான் சீவர் லைன்ல கொடுக்க போறேன்னா அப்படின்லாம் இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டோம் வாட்டர் மேபி கேரிட் செப்பரேட்லி அண்ட் மேபி அலோட் டு ஃப்ளோ வித் தி சீவேஜ். ஸ்டோம் வாட்டர் தனியா தான் வந்து இங்க கலெக்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ திஸ் இஸ் செப்பரேட் சிஸ்டம். So comparisons பார்த்துக்கோங்கம்மா. This is also again a very important question asking part. So initial cost நமக்கு if you talk about the conservancy system it is very less. water carriage-னா மோரா இருக்கும். ஏன்னா அங்க வந்து we have to lay out the sewer lines, நிறைய mechanisms அங்க perform பண்றதுனால அது here the water carriage system cost is very more. And maintenance cost வந்து இங்க more, இங்க less. once நீங்க build பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது maintenance cost வந்து water carriage systemக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால நம்ம கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் இங்க கம்மி, ஏன்னா நம்ம வாட்டரை யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த சிஸ்டமுக்கு இன்னொரு நேம் என்ன, கன்சர்வன்சி சிஸ்டம்க்கு இன்னொரு நேம் என்ன, ஜஸ்ட் டெல் மீ இன் கமெண்ட் செக்ஷன். வாட் இஸ் தி அதர் நேம் ஆஃப் கன்சர்வன்சி சிஸ்டம்? ஸோ இங்க வாட்டர் கன்சம்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஆர்டர் ஹியர் வில் பி தேர், ஹியர் தேர் won't be much order because it is connected in a pipe conduct. And location, latent should be located outside the building. So இந்த மாதிரி very good Anjali, good. So laterals அப்படிங்கிறது வந்து it should be located outside the building.
it can be located within the building of itself அப்படின்னு சொல்லியிருக்காங்க when you talk about the water carriage. அதாவது நான் சீவர் லைன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வேஸ்ட்டையும் ஹவுஸ் சீவர் மூலமா கலெக்ட் பண்ணி லேட்டரல்ஸ்க்கு கொடுக்குறேன், லேட்டரல்ஸ்ல இருந்து பிரான்ச்சுக்கு போகுது, பிரான்ச்ல இருந்து மெயின்க்கு போகுது, இந்த மாதிரிலாம் எனக்கு டிவிஷன்ஸ் இருக்கும்போது லேட்டரைன் போயிட்டு பில்டிங் வெளியே தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தென் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லேபர் ஹியர் இஸ் மோர், ஹியர் இஸ் லெஸ். டிரான்ஸ்போர்டேஷன் பை ட்ரக்ஸ் ஆர் ட்ராலிஸ். அண்ட் ஹியர் விஸ்வேஸ்வா ட்ரை சிஸ்டம் சொல்லியிருக்கீங்க, வெரி குட்மா. ஸோ ஆஃப்டர் லாங் டைம், how are you? So revenue from manure, it is more for dry system or conservancy system. Here it is less because நம்ம என்ன பண்றோம், once அந்த மக்கும் குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு தனியாவே we tend to like deposit it and decompose பண்ண விடுறோம் இல்லையா, அதான். ஸ்கில் சூப்பர்விஷன் இங்க தேவையில்லை. here it is required. cleanliness poor high இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்க மேஜர் கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட் என்ன அப்படின்னா, maybe they will ask you about the maintenance and consumptions. What are the statements regarding conservancy system is true? What are the statements regarding water carriage system is true? இது மாதிரிலாம் ஒரு ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இதுல எது கரெக்ட்னு பிக் பண்ணுங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். டைரக்டா கொஸ்டின் வராது, கரெக்ட் பிக் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ பி அவேர் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஆன்சர் ஃபியூ கொஸ்டின்ஸ் மா. லெட்ஸ் ஸ்டார்ட். What is the name of a water coming out of a kitchen, bathroom and wash basin? What is the answer for this? Very good. It is option E, Sewage. Tarun, good ma. Good. It is Sewage, right? Okay. Salt content of sewage is usually salt content of sewage is usually 0.1%. Option A is the correct answer. Superb. So 99.9% it is made up of water and 0.1% is made up of solid. Okay. So அடுத்த question பார்க்கலாம். The characteristics of fresh and septic sewage respectively are alkaline and acidic. So fresh அப்படிங்கும்போது alkaline நேச்சர்ல இருக்கும். So what is the pH range மா? alkaline சொல்லியிருக்காங்க இல்லையா, pH range என்ன? And septic sewage அப்படிங்கும்போது acidic நேச்சர்ல இருக்கும். So option B is the correct answer. Very good. So 7.5 to 9.5 சொல்லிருக்கீங்க. Very good, Anjali. So next question பார்க்கலாம். The type of waste which indicates human and animal excreta is rubbish, garbage, sewage, night soil. The question I kept here, everything is previous year question. JEE standardல கேட்ட previous year questions தான். So basic definitionsல இருந்தே பாருங்க எவ்வளவு questions வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. So and this is very much helpful for JDO as well. So சொல்லுங்க, what is the answer for this question? Night soil. Super. So night soil is also termed as what?
மற்றவங்களும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, others you can answer too. So option B, night soil, is the correct answer. So let's move on to the types of sewerage system. So இந்த இடத்துல types of sewerage system அப்படின்னு define பண்றாங்க அப்படின்னா, it is termed as separate, combined. Very good, Anjali. It is black water. Good. So separate, combined and partially separate system. So yes, it's black water only. You're correct. Okay, separate system அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, for sanitary sewage. For sanitary sewage, we got separate pipeline, and for runoff, stormwater இருக்கும் பாத்தீங்களா, அது runoff னு சொல்லலாம், அதுக்கு தனியா ஒரு pipeline. ஸோ ரெண்டுக்கும் தனித்தனியா நம்ம வந்து கண்டக்ட் வந்து டிசைன் பண்றோம், ஒரு பைப்லைன் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கும் போது that is termed as a separate system. So separate system எப்போ நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, when there is a uneven rainfall over that particular area. அந்த ஏரியாவில் நான் எப்போ வந்து செப்பரேட் சிஸ்டம் பிளேஸ் பண்ணுவேன், when uneven rainfall is present over that particular area, I go for separate system. ஓகேவா? கம்பைன்டு சிஸ்டம் வந்து எப்போ நம்ம போவோம் அப்படின்னா, when in that area or locality will be having a even rainfall. even rainfall present ஆயிருக்கு அப்படிங்கும் போது ஸ்டோம் வாட்டரும் ஒரே சீவர்ல தான் போகும், தென் sanitary sewageம் ஒரே சீவர்ல தான் போகும். ஓகே, when the both the quantity sanitary sewage இருக்கட்டும் as well as storm water இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே சீவர் லைன்ல போகுது அப்படிங்கும் போது we should call that as a combined system. What is partial separate system அப்படின்னா, sometimes if rainfall is very much higher, sometimes storm waterக்கு தனியான ஒரு கண்டக்ட் இருக்கும், இல்ல ரெயின்ஃபால் வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்கு அப்படின்னா இது மாதிரி சானிடரி சீவேஜும் சரி ரன் ஆஃபும் சரி ஒரே கண்டக்ட்ல கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பைப்லைன் போட்டுருவாங்க. ஓகே, ரெண்டு பைப்லைன் வந்து அந்த ஏரியால போட்டுருவாங்க. ஆனா மழை அதிகமா பெய்யுது அப்படிங்கும் போது இன்னொரு பைப்லைன் யூஸ் பண்ணுவாங்க. மழை மினிமலா தான் இருக்கு அப்படிங்கும் போது தே ஜஸ்ட் கோ ஃபார் ஒன்லி ஒன் சிஸ்டம். அதனாலதான் இதுக்கு பேர் என்னது, பார்ஷியலி செப்பரேட் சிஸ்டம் அப்படின்னு நேம் வந்துச்சு. ஸோ ஒரு ஈவன் ரெயின்ஃபால் எங்க, அன்ஈவன் ரெயின்ஃபால் எங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க கண்டிப்பா. ரிமெம்பர் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தி டைப் ஆஃப் சீவர். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட். ஸோ we have multiple types of sewer. Like when you talk about the house sewer, the house sewer serves as a conduct for transferring wastewater from a building to the lateral or branches. So இதுதான் நம்மளோட வீடு அப்படின்னா, இந்த வீட்ல இருந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஜெனரல் வெயிட் yeah, if this is our home, இந்த வீட்ல இருந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஜெனரல் பைப்லைனுக்கு சப்ளை பண்ற இந்த சீவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹவுஸ் சீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் சீவர் இஸ் a sewer collects the wastewater directly from the home. So இந்த house sewer யார் கூட போய் கனெக்ட் ஆவாங்க பாத்தீங்கன்னா lateral sewer கூட கனெக்ட் ஆவாங்க. This house sewer is connected to the lateral sewer. Very very important question asking part. So எந்த sewer வந்து multiple house sewer கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. It is lateral sewer. Okay, it is lateral sewer. So இந்த lateral sewerல இருந்து again what happen is this lateral sewer is connected to the branch sewer. Sometimes lateral or branch ரெண்டுமே வந்து சேம் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. So this lateral sewer is connected to the main or truck sewer. Main. And this main is connected to the treatment unit. இந்த மெயின் சம்டைம்ஸ் வந்து டைரக்டா ட்ரீட்மெண்ட் யூனிட்க்கு போகும். ஆனா நடுவில் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்செப்டிங் சீவர் அப்படின்ட்டு ஒன்று பிளேஸ் பண்ணி அந்த இன்டர்செப்டிங் சீவர் வந்து ட்ரீட்மெண்ட் யூனிட்க்கு போற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த ட்ரீட்மெண்ட் யூனிட்ல இருந்து டிஸ்போசல் பாயிண்ட்டுக்கு போகுது பாத்தீங்களா, இந்த டிஸ்போசல் பாயிண்ட் வந்து மேபி எனக்கு ரிவரா இருக்கலாம், லேக்கா இருக்கலாம், பாண்டா இருக்கலாம். ஸோ இந்த சீவரை வந்து நம்ம அவுட்ஃபால் சீவர்னு சொல்லுவோம். இதுதான் ஹோல் பிக்சர். ஸோ ஹவுஸ்ல இருந்து கலெக்ட் பண்ற சீவர் என்னது, ஹவுஸ் சீவர்னு சொல்றோம். திஸ் இஸ் நம்பர் ஆஃப் ஹவுஸ்ல இருந்து டைரக்டா நமக்கு லேட்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகுது, லேட்டர்ல இருந்து மெயின்ஸ் கூட கனெக்ட் ஆகுது, மெயின்ஸ்ல இருந்து இன்டர்செப்டிங் சீவர் சம்டைம்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும். ஸோ அது கூட கனெக்ட் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட் யூனிட்க்கு போகலாம், ஆர் எல்ஸ் டைரக்டா ட்ரீட்மெண்ட் யூனிட்க்கு போகலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் யூனிட்ல இருந்து ஒன்ஸ் வாட்டர் எல்லாமே பக்கவா ட்ரீட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது we have to give it to the outfall sewer and finally to the disposal.
சம்டைம்ஸ் இந்த இன்டர்செப்டிங்க்கு அவுட்ஃபால்ங்கிற டேர்மும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சம்டைம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் இன்டர்செப்டிங் தே ஆர் யூசிங் எ டேர்ம் அவுட்ஃபால். ஓகேம்மா. ஸோ நான் சொன்ன மாதிரி லேட்ரலுக்கு இன்னொரு வார்த்தை தான் பிரான்ச். ஓகே, they are the upper portion of a municipal system sewer. When a lateral line sewer reaches to the upstream end, it connects to the branch sewer which is responsible for collecting wastewater from the many lateral sewer lines. நீங்க வந்து பிரான்ச் தனியா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்களே மேம், அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ வாட் they do is lateral is directly connected to the branch or is lateral or branch, ரெண்டுமே வந்து sometimes they will treat same. Okay, so you can like finalize this order. ஹவுஸ்ல இருந்து லேட்டரலுக்கு போகுது. சம்டைம்ஸ் இந்த லேட்டரலுக்கு பிரான்ச்சுங்கிற டேர்மும் யூஸ் பண்றாங்க. அப்படி பிரான்ச்சுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணல அப்படின்னா பிரான்ச் சீவர் கூட லேட்டரல் கனெக்ட் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வி ஹாவ் மெயின் கூட இன்டர்செப்டிங் பிரசன்ட் ஆயிருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். தென் வி ஹாவ் ட்ரீட்மெண்ட் யூனிட் அண்ட் ஃபைனலி அவுட்ஃபால். அவ்வளோதான். திஸ் இஸ் தி ஃபைனல் ஆர்டர். So you can sometimes they will replace this lateral with branch also. So அந்த order பார்த்து confuse ஆக வேண்டாம். Okay, so let's talk about the trunk or main sewer. இந்த trunk or main sewer கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் very important question asking part. The trunk or main sewer are the main pipes of a system that collects the wastewater. ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து அந்த ஹவுஸ்லேருந்து லேட்டரலுக்கு போயிட்டு லேட்டரல்லேருந்து மெயின்ஸ்க்கு வந்தது பார்த்தீங்களா, எல்லா சீவரும் எல்லா சீவேஜும் இந்த பர்டிகுலர் பைப்லைன் தான் வந்து மேக்ஸிமமாக கலெக்ட் ஆக போகுது. அண்ட் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலெக்டிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் மெனி சீவேஜ் லைன்ஸ் டு எய்தர் அ வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆர் இன்டர்செப்டிங் சீவர். ஓகே, ஸோ கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட்ஸ். அடுத்து வந்து குவான்டிட்டி ஆஃப் சீவேஜ். குவான்டிட்டி ஆஃப் சீவேஜில் ஆல்ரெடி நம்ம ட்ரை வெதர் வெட் வெதர் பார்த்தோம் இல்லையா. ஸோ ட்ரை வெதர் அப்படிங்கும் போது இட் இஸ் ஜஸ்ட் அ காம்பினேஷன் ஆஃப் டொமஸ்டிக் சீவேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சீவேஜ் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இது என்னென்ன ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ட்ரை வெதர் ஃப்ளோ என்னென்ன ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட். வி ஹாவ் இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் எக்ஸ்ஃபில்ட்ரேஷன், தென் டைப்ஸ் ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் பாப்புலேஷன், ரேட் ஆஃப் வாட்டர் சப்ளை. ஸோ இது எல்லாமே வந்து the factors that are influencing dry weather flows quantity. So infiltration எவ்வளோ, எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் எவ்வளோ, ஸோ ஏரியா வந்து எவ்வளோ சர்வ் பண்ணுது, பாப்புலேஷன் எவ்வளோ, ரேட் ஆஃப் வாட்டர் சப்ளை, இது எல்லாமே வந்து ஒன்ஸ் DWF ஓட குவாலிட்டியை வந்து டிஃபைன் பண்ணுற ஃபேக்டர்ஸ் தான். ஸோ கைண்ட்லி கோ த்ரூ திஸ். இதுவே வந்து when you talk about ட்ரை வெதர் ஃப்ளோ, ஓகே, ட்ரை வெதர் ஃப்ளோ எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது சீசனல், மந்த்லி, டெய்லி வேரியேஷன்ஸ், இதுவும் வந்து நிறைய தடவை கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சீவரை நான் டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கும் போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அதில் சேம் சப்ளை தான் இருக்கும் அப்படின்ட்டு என்னால் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. There will be a variation in a rate of flows. Okay, so the average daily rate of sewage per head is generally varied. If average daily rate is 100 LPCD, என்ன பண்றேன், just assuming the average daily rate is 100 LPCD, 100 liter per capita demand இருக்கு அப்படிங்கும் போது seasonal maximum rate of flow எவ்வளவா இருக்கும் அப்படின்னா it is 1.3 times the average daily rate of flow இருக்கும். So that means 100 na inga 130, and monthly maximum rate of flow என்னவா இருக்கும் அப்படின்னா 1.5 times of the average daily rate of flow இருக்கும். And daily maximum rate of flow என்னவா இருக்கும் அப்படின்னா 1.8 times the average daily rate of flow. So 1.3, 1.5, 1.8, all these terms are super important. Definitely இதுல இருந்து நம்ம questions expect பண்ணலாம். Seasonal maximum rate என்ன, எப்படி வந்து it is connected to the average daily flow. அடுத்து monthly maximum rate என்ன, how it is connected to the average daily rate. Daily maximum rate என்ன, it is 1.8 times of the average daily rate. So இந்த what is the factor, இந்த ஃபேக்டரை மட்டும் கொஸ்டினா கேட்குறாங்க. அது நியூமரிக்கலாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு 100 LPCD கொடுத்துட்டு what will be the monthly maximum rate, ஒரு 200 LPCD கொடுத்துட்டு what will be the monthly maximum rate, இது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ கைண்ட்லி go through this slide. This slide is super important. Okay mama, so still we are talking about the dry weather flow. இன்னும் நம்ம wet weather flow பார்க்கணும் இல்லையா. wet weather flowல major role யார் play பண்றாங்க, storm water. so winter seasonல ஏற்படுற ஒரு flow தான் நம்ம என்னன்னு சொன்னோம், wet weather flow அப்படின்னு சொன்னோம். the rainwater reaching the ground offers some losses due to the percolation, evaporation, depression losses, then infiltration, இந்த மாதிரி லாஸஸ்லாம் போனதுக்கு அப்புறம்
ஓகே, லாசஸ்லாம் போனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற வாட்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரன் ஆஃப் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இந்த வெட் வெதர் ஃப்ளோவை கவர்ன் பண்ணுது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கேட்ச்மெண்ட் ஏரியா, intensity and duration of rainfall, nature of a soil and its porosity, topography of a catchment area, climatic conditions. So all these factors are governing wet weather flow quantity. Okay, so inga enna factors, dry weather flow ku enna factors, then wet weather flow ku enna factors. ஒரு soil என்ன present ஆயிருக்கு, அதோட porosity என்ன, overall அந்த catchment area இருக்கும் பாத்தீங்களா. catchment area னா என்னமா? What is catchment area? Anybody from this session? அடுத்து climatic conditions. இது எல்லாமே வந்து நமக்கு என்ன represent பண்ணுது, என்ன impact பண்ணுது, quantity of a wet weather flow impact பண்ணுது. ஓகேவா? So அடுத்து let's estimate the amount of storm water that is present. ஓகேவா? The quantity of storm water is determined by lot of formulas. We have rational methods, then empirical methods. இதெல்லாம் நிறைய இருக்கு. இதுல ரொம்ப காமனா யூஸ் பண்ற ஒரு மெத்தட் அப்படின்னா we should go for this rational method, and ரொம்ப அதிகமான question asking பார்ட்டுமே இதுதான். ஓகேவா? So here this method takes into the account the factors like catchment area, impermeability of a surface and rainfall intensity over the surface. So இது எல்லாமே வந்து எவ்வளோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்டோர்ம் வாட்டர் இருக்கும் அப்படிங்கிறத, எஸ்மா an area where water gets collected. So to the maximum extent, எந்த மேக்ஸிமம் பவுண்டரி வரைக்கும் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கிற ரெயின் அண்ட் ஸ்டோமை வந்து நான் கால்குலேட் பண்ணுறேனோ அதுதான் வந்து கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட் அஞ்சலி, வாட் யூ செட் இஸ் ரைட். ஸோ இந்த ரேஷியல் மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. கேட்ச்மெண்ட் ஏரியா எவ்வளோ, அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கிற இம்பர்மியபிலிட்டி ஃபேக்டர்ஸ். மேபி என்னோட சர்ஃபேஸ் வந்து ஒரே கேட்ச்மெண்ட் ஏரியாவுக்கு ஒரு பக்கம் சர்ஃபேஸ் வந்து பேவ்டு ரோடா இருக்கு, இன்னொரு பக்கம் லேண்ட், ஒரு நார்மல் லேண்ட், ஓகே, ஒரு கிராஸ் லேண்டா இருக்கு. எந்த இடத்துல இன்ஃபில்ட்ரேஷன் எனக்கு அதிகமாக நடந்திருக்கும், நார்மலா அந்த கிராஸ் லேண்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இன்ஃபில்ட்ரேஷன் நிறைய நடந்திருக்கும். ஏன்னா பேவ்டு ரோட்ல இன்ஃபில்ட்ரேஷன் கம்மி. ஸோ impermeability of a surface, surfaceோட permeability characteristics என்ன, அதுவும் எனக்கு இம்பாக்ட் பண்ணுது. தென் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தானே நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஸ்டோர்ம் வாட்டரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ Q is equal to AIR divided by 360. ஓகே, இதில் Qங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, ரன் ஆஃப் எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இட் இஸ் மீட்டர் கியூப் பர் செகண்ட். த யூனிட் இஸ் மீட்டர் கியூப் பர் செகண்ட். அடுத்து this I is nothing but ஆல்ரெடி சொன்ன மாதிரி impermeability factor and doesn't possess any unit. மேம் இதுக்கு யூனிட் என்ன மேம், இதுக்கு யூனிட் இல்லை. அடுத்து ஏங்கிறது என்ன அப்படின்னா கேட்ச்மெண்ட் ஏரியா, எவ்வளோ ஏரியாவில் நான் வந்து இந்த ஓவரால் வாட்டர் சப்ளை எடுக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ A denotes catchment area, and this should be in hectares. ஓகே, அண்ட் திஸ் should be in hectares. நீங்கள் ஹெக்டர்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். அண்ட் ஏ பார்த்தாச்சு, ஐ பார்த்தாச்சு, அண்ட் ஆருங்கிறது என்ன மேம் அப்படின்னா இட் இஸ் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி. ஓகே, திஸ் இஸ் ஆர் இஸ் நத்திங் பட் இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால், அண்ட் திஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் a unit of mm per hour. ஒரு பர்டிகுலர் ஹாருக்கு எவ்வளோ mm ஆஃப் ரெயின்ஃபால் அந்த ஏரியாவில் பொழிந்தது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆறுங்கிற டேர்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ AIR by 360 சூப்பர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. யூ ஹாவ் டு ரிமெம்பர் டு கேல்குலேட் வாட், ஸ்டோர்ம் வாட்டர் கண்டென்ட், எவ்வளோ அந்த இடத்துல ஸ்டோர்ம் வாட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு தான் நம்ம ஃபிகர் அவுட் பண்ண போகிறோம். அடுத்து இந்த ரேஷனல் ஃபார்முலாவே நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா இல்லை. This is limited to very small areas. Like ஒரு 200 acres விட அதிகமாக போகுது அப்படின்னா இந்த ரேஷனல் ஃபார்முலா நமக்கு கரெக்டான ஆன்சரை கொடுக்காது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், எம்பிரிக்கல் மெத்தடுக்கு போகணும். ஸோ எம்பிரிக்கல் மெத்தட் நீங்கள் எப்போ போவீங்கிறத கொஸ்டினாக கேட்பாங்க. ஃபார் லார்ஜர் ஏரியா ரேஷனல் மெத்தட் இஸ் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி. ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா. புரியுதா? ரேஷனல் ஃபார்முலா யூஸ் பண்ணேன், Q is equal to AIR by 316 வந்தது.
ஆனா எனக்கு வந்து இட்ஸ் சூட்டபிள் ஒன்லி ஃபார் ஸ்மால் ஏரியா, இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இட் இஸ் சூட்டபிள் ஒன்லி ஃபார் ஸ்மால் ஏரியா. ஸோ சப்போஸ் நான் வந்து லார்ஜர் ஏரியா ஒரு 200 ஏக்கர்ஸை விட அதிகமாக நான் வந்து ரெயின்ஃபால் இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்ணும் அப்படின்னா ஐ ஷுட் கோ ஃபார் எம்பிரிக்கல் மெத்தட்ஸ். அப்போ எம்பிரிக்கல் மெத்தட்ஸ்ல என்னென்ன மேம் இருக்கு அப்படின்னா லாட் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள் ஓவர் தி எம்பிரிக்கல் மெத்தட்ஸ். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் பர்க்லி ஜெய்க்லர் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களோட புக்ல கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்க டோட் புக்ல டேரக்டா இருக்கிறதுனால we may expect this kind of questions as well. So Q is equal to 296 CAR, இது அப்படியே கார் ஞாபகம் வச்சுக்கோங்க. And here this is 4 root to the power of 4 divided by S divided by A. இதுல அந்த Cங்கிறது என்ன மேம் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா the C is a constant which depends on the nature of a ground surface. So அங்க என்ன ground surface present ஆயிருக்கு. It can be paved, it can be unplugged, it can be buildings, it can be anything. என்ன nature of ஒரு ground surface வந்து present ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து C வேல்யூ மாறும். ஸோ என்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னா 0.5 இருந்து 0.9 இருக்கும். அடுத்து ஏனா என்ன மேம், ஏனா கேட்ச்மெண்ட் ஏரியா ஹெக்டார்ஸ்ல தான் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் ஆறுங்கிறது இட்ஸ் அ மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி பார்த்தோம் இல்லையா, m/hல நீங்க ரெப்ரசென்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, தென் வி ஹாவ் எஸ். எஸ்ங்கிறது வந்து நம்ம சீவரை என்ன ஸ்லோப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே வாட் ஐ நீட் இஸ் சீவர்ல அந்த ஸ்டோம் வாட்டர் எவ்வளோ குவான்டிட்டியில போகும் அப்படிங்கிறத நான் கேல்குலேட் பண்ணும். அதுக்கு ஐ நீட் டு அனலைஸ் த ஸ்லோப் ஆஃப் அ சீவர் ஆஸ் வெல். ஸோ எஸ் ரெப்ரசன்ஸ் தி ஸ்லோப் ஆஃப் அ சீவர். எஸ் ரெப்ரசன்ஸ் தி ஸ்லோப் ஆஃப் அ சீவர். அண்ட் அகைன் ஏ, இந்த ஏ என்னது கேட்ச்மெண்ட் ஏரியா. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா, பர்க்லி ஜெக்லர் ஃபார்முலா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட். அடுத்து we have a Mechmath's formula. Mechmath's formula is given by again Q is equal to 292 CAR root of S by A தான். ஆனா இங்க root of 4க்கு பதிலா root of 5. சேம் Qங்கிறது அங்க ரெப்ரசென்ட் பண்ண மாதிரியே ரன் ஆஃப் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ரன் ஆஃப் தான். And this run off is in meter cube per second. ஓகே, அண்ட் சிங்கிறது கான்ஸ்டன்ட் கிரவுண்ட் சர்ஃபேஸை பொறுத்து இருக்கும். மேம் இங்கேயும் 0.5 இருந்து 0.9 தான் வேரி ஆகுதா அப்படின்னு இல்லை. ஹியர் இட் வேரிஸ் ஃப்ரம் 0.3 to 0.9. ஸோ இந்த சியோட வேல்யூ ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. சின்ஸ் கிரவுண்ட் லெவல் பொறுத்து கிரவுண்ட் சர்ஃபேஸ் பொறுத்து மாறுறதுனால மெக்மேத் ஃபார்முலால என்ன ரேஞ்ச்குள்ள இந்த சி யூஸ் பண்றோம். அடுத்து ஏ என்ன கேட்ச்மெண்ட் ஏரியா, ஆர் என்ன ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி, எல்லாமே சேம் தான். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, அதே தான். எஸ்ங்கிறது என்ன மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண சொல்லுங்க. so that I can understand you people are attentive or not. What S represents? What is yes? So அடுத்து we have fannings. So நீங்க மெக்மேத் ஃபார்முலா then this பர்க்லி ஜெய்க்லர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, இதுமே பார்க்குற ஃபேனிங்ஸ் ஃபார்முலா, டிக்கன்ஸ் ஃபார்முலா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் ஃபேனிங்ஸ் ஃபார்முலா Q is equal to 14 m power 3 by it is 5 by 8. Okay, 14 slope ma, yes very good. வந்து ஆக்சுவலி டிக்கன்ஸுக்கு தான் 14 C power m வரும். ஃபேனிங்ஸ்க்கு வந்து 3125 C and here the catchment area doesn't matter. Okay, 3125 m power 5 by 8. இதுதான் யாரோட ஃபார்முலா அப்படின்னா this is a formula for Manning's to calculate the discharge. 3125 m power 5 by 8. Aarthi very good ma. Slope Anjali very good. So 3125 m power 5 by 8. So நீங்க என்ன பண்ணலாம், இங்க Qங்கிறது என்ன மேம் ரெப்ரசென்ட் பண்ணுது, again you know the discharge or run off. Okay, discharge னு சொல்லலாம் சரி, run off னு மென்ஷன் பண்ணிதாலும் சரி, everything is same and it is represented meter cube per second. And இந்த mங்கிறது என்ன மேம் ரெப்ரசென்ட் பண்ணுது, area of a catchment and it should be used in kilometer square. ஓகேவா? So Fanning's formula பார்த்துக்கோங்க, 3125 m power 5 by 8. இங்க mங்கிறது என்ன மேம், ஏரியா. ஓகே, ஏரியா ஆஃப் அ கேட்ச்மெண்ட். அவங்க சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணலாம்.
ஏங்கிற டேர்ம் கொடுக்கலாம், எம்ங்கிற டேர்ம் கொடுக்கலாம். ஸோ கைண்ட்லி ரிமெம்பர் தட் எப்படி வந்து ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணாலும் சரி, இங்கே ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாலும் சரி, கேட்ச்மெண்ட் ஏரியா தான் அவங்க மீன் பண்ணுறாங்க அப்படின்னா தட் ஃபார்முலா இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ திஸ் எம் ரெப்ரசன்ஸ் இஸ் நத்திங் பட் தி ஏரியா ஃபார் கேட்ச்மெண்ட் அண்ட் த யூனிட் இஸ் கிலோமீட்டர் ஸ்கொயர். அடுத்து we have Dickens ஃபார்முலா. இங்கேயா இருக்கட்டும், ஹைட்ராலஜியா இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Q is equal to 14 C m power 3/4. 14 C m power 3/4. இதில் again Q represents runoff. Okay, and C represents a constant which depends on the areas. So ஒருவேளை very large area, catchment area வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, more than 200 acres இருக்கு அப்படிங்கும் போது the constant value is 250 and 850 is for the average size and 600 to 1250 mm of annual rainfall and 1600 for smaller areas. So இந்த values தான் பார்த்துக்கோங்க. These are all super important. Okay வா? அடுத்து we have Talbot's formula. Talbot's formula என்ன மேம் சொல்லுது அப்படின்னா, again நம்ம ரன் ஆஃப் கேல்குலேட் பண்ண தான் இதையும் யூஸ் பண்றோம். ஸோ 8700 m power 1/4. ஓகேவா? 8700 m power 1/4. இங்க எம்ங்கிறது என்னது? எம்ங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுங்க சொல்லுங்க பார்ப்போம். Qங்கிறது டிஸ்சார்ஜ். ஓகே, வாட் இஸ் எம்? பை திஸ் டைம் and English is given by okay. So here M represents area. Super. M represents area. Okay. அடுத்து we have Rice formula. இந்த Dickens formula and Rice formula ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலாமா. கண்டிப்பா நீங்க நோ மேட்டர் வாட் யூ ஹேவ் டு மெமரைஸ். மற்றெல்லாம் கூட எனக்கு படிக்க டைம் இல்லை மேம், நான் எதை மேம் மட்டும் படிக்கணும் அப்படின்னா டிக்கன்ஸ், ரைஸ் அண்ட் ஃபேனிங்ஸ், இது மூணு மட்டும்னாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரேஷனல் மெத்தட் கண்டிப்பா நீங்க படிச்சுதான் ஆகணும். அதுல இருந்து உங்களுக்கு ஃபார்முலா கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? வெரி குட் மா. ஆர்த்தி, அஞ்சலி, யூ பீப்பிள் ஆர் ஆன்சரிங் வெரி கரெக்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஃபார்முலா. ஹியர் 1,23,000 m divided by root of all these formulas are important அப்படின்னு கொஸ்டின் கேட்டீங்க. நான் உங்களோட கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அஞ்சலி. ஸோ m plus 10.36. So this is the formula for English. Okay. So yeah, நம்ம வந்து நிறைய ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we have to just go through எதெல்லாம் எம்பிரிக்கல் மெத்தட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் அந்த நேம்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் இதுக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, we have two major methods for storm calculation இல்லையா? ஒன்னு வந்து ரேஷனல் மெத்தட், இன்னொன்னு எம்பிரிக்கல் மெத்தட்ல. அட்லீஸ்ட் எம்பிரிக்கல் மெத்தட்ல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்றதுக்குனாவது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மெக்மேத்ஸ், ஃபேனிங்ஸ், டிக்கன்ஸ், Talbot's, Rice, English, these are all falls under empirical. And rationalல நம்ம Q is equal to AR by 316 பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலா நமக்கு இருக்கு. ஓகே ஃபைன்மா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். Self cleansing velocity is what? Velocity at dry weather flow, velocity at water at flushing, velocity at which no accumulation remains in a drains, velocity of a water in a pressure filter. What was the answer for this question? Very good. So no accumulation remains. That means what? Silting எனக்கு நடக்கக்கூடாது. ரொம்ப lower velocity flow ஆச்சுன்னா silting நடக்கும். So இது நடக்காம இருக்கிறதுக்காக தான் this particular velocity is designed. Actually scoringum நமக்கு நடக்காம இருக்கும். Scoringum நடக்காம இருக்கும். Okay. So this is answer. Actually very good ma. Option C is the correct answer. So yeah, with this we come to the end of this particular session. So already numbers சொன்னதுதான். Puducherry JE as well as Arthi, super ma, very good.
ஸோ புதுச்சேரி ஜெய் as well as TNPSC JDO இதுக்கான கோர்சஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஆஃபர்ஸ் ஆர் அவைலபிள், மேக் யூஸ் ஆஃப் இட். விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. இஃப் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சம்மன்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் தி செஷன்ஸ், திஸ் வில் பி அ ரைட் டைம். நீங்க என்ன பண்ணுங்க, யூ கேன் ஜஸ்ட் ஃபார்வர்ட் இட் டு யுவர் ஃப்ரெண்ட் ஆஸ் வெல். ஸோ ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, யூ கேன் கிராப் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும் அப்படின்னா, எஸ் தட் இஸ் ஆல்சோ அவைலபிள். another fee of 1000. ஸோ நீங்கள் ஆன்லைன் செஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் அது கூட இன்க்ளூட் ஆயிரும். தனியாக நீங்கள் வந்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் ஆன்லைன் செஷன்ஸில் வாட் ஆர் தி திங்ஸ் யூ கெட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்கார்ட் வீடியோஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். தென் அலாங் வித் தட் ஆன்லைன் லைவ் செஷன்ஸ் வில் பி ஹேவிங். தென் யூ வில் பி ப்ரொவைட் வித் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ். ஓகே, டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஸோ grab this opportunity. Call this number 8190879379 for more details. So with this, I'm going to wind up this session. If the queries in that, you can or else we can wind up. Any doubts, ma? Do people having any doubts? So first of all, we started with basic terms. So இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்காங்க, நீங்க பார்த்துட்டீங்க ஆல்ரெடி. நம்ம கொஸ்டின்ஸையும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதுனால சிலேஜ்னா என்ன, நைட் சாயில்னா என்ன, பிளாக் வாட்டர்னா என்ன, கிரே வாட்டர்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். தென் வி டெல்ட் அபவுட் தி 2 different வாட்டர் கேரேஜ் சிஸ்டம். இதுக்கான டிஃபரன்சஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அண்ட் வி டிஸ்கஸ்ட் அபவுட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சீவர்ல வி டெல்ட் அபவுட் 5 different சீவர்ஸ். அடுத்து ட்ரை வெதர் ஃப்ளோ, வெட் வெதர் ஃப்ளோ, இது ரெண்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, தென் வி டெல்ட் அபவுட் தி ரேஷனல் மெத்தட் அண்ட் எம்பிரிக்கல் மெத்தட்ஸ். எம்பிரிக்கல் மெத்தட்ஸ்ல லாட் ஆஃப் ஃபார்முலாஸ் வி டெல்ட். ஓகே, லாட் ஆஃப் ஃபார்முலாஸ் வி டெல்ட். அதுல மெயினா ரைஸ், இங்கிலீஷ் அண்ட் டிக்கன்ஸ், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. அண்ட் டைம் இருந்ததுன்னா மற்றையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. நமக்கு சப்போஸ் டஃபாக அவன் ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சிட்டு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? ஓகே, ஸோ நோ மேம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. Okay, fine. So with this, I'm going to wind up this session. We'll meet on the next session. Thank you so much.